நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் கம்ஃபர்டர் டிஜிட்டல் சேனல், உங்கள் மெய்யான தேற்றரவாளர். Subscribe to Jesus Redeems YouTube channel and click the notification bell. Watch Jesus Redeems programs in Tamil, Hindi and Kannada languages in Comforter Digital TV. Listen to our 24/7 Comforter radio broadcast and subscribe to Evangel OTT and watch hundreds of Christian short films and videos and be blessed. Download Comforter TV and radio app today. Make use of Jesus Redeems programs available on various social media platforms. Spread the revival fire. நாலுமாவடி தேவனுடைய கூடாரத்தில் அற்புத விடுதலை பிரார்த்தனை. வேத செய்தி. சகோதரி செல்லாராணி அப்பாத்துரை அவர்கள் உங்களின் அத்தனை பிரச்சனைகளிலிருந்தும் இயேசு கிறிஸ்து விடுதலை தருவார். உங்களை அன்புடன் அழைக்கும் சகோதரர் மோகன் சி லாசரஸ் அவர்கள் பிப்ரவரி மாதம் 8ஆம் தேதி காலை 11 மணி முதல் மதியம் 2 மணி வரை நடைபெறும். தொடர்புக்கு 0439353535. பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இது உங்கள் குடும்பத்துக்கான ஆசீர்வாதமான நேரம். குடும்பமாக ஜெபிக்க வேண்டும் என்று ஆண்டவர் ஆலோசனை கொடுத்து நீங்களும் குடும்பமாக ஜெபித்து வர்றீங்க தானே? இல்லை திங்கட்கிழமை மட்டும்தான் ஜெபம் பண்ணுவீங்களா? எல்லா நாளும் ஜெபிக்கணும் குடும்பமாக. அதான் ரொம்ப முக்கியம். நாங்கள் வாரத்தில் ஒரு நாள் எங்கள் இயேசு உடைக்கிறார் குடும்பமாக சேர்ந்து உங்கள் கூட சேர்ந்து ஜெபம் செய்கிறோம், அவ்வளோதான். மற்ற எல்லா நாளும் நீங்கள் கூடி ஜெபம் செய்யணும், சரியா? சரி, இந்த குடும்ப ஆசீர்வாத ஜெப நேரத்தில் வேறு வசனத்தையும் நம்ம தியானிப்போம். அதனால் பைபிள் இருக்கணும். தெரிஞ்ச பாட்டு தான் பாடுவோம். பாட்டு புக்கு இருந்தால் உடனே டக்குன்னு எடுத்து நீங்கள் பாடலாம். நீங்கள் மியூசிக்கெல்லாம் சின்னதாக வச்சுருந்த குட்டி பிள்ளைகளை அதை வச்சு மியூசிக்கெல்லாம் சேர்ந்து நீங்களும் வாசிக்கலாம். இங்கே 2 பேர் மியூசிக் வாசிக்கிற உட்காந்துருக்குறாங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரம் அடிச்சுக்கலாம், ஒரு கீபோர்டு வாசிக்கொள்ளலாம். சேர்ந்து நம்ம பாடினாக்கி ரொம்ப சந்தோஷமாக இருக்கும்ல. சரி, இந்த வேளை குட்டி பிள்ளைகள் ரெண்டு பெரிய பிள்ளைகள் எங்கள் இயேசுடிக்கா குடும்ப பிள்ளைகள் இருக்கிறாங்க. அவங்க கூட சேர்ந்து பாட்டு பாடலாமா? ரெடியாக இருக்கிறீங்களா? உங்கள் வீட்டில் எல்லோரும் வந்துட்டாங்களா பாருங்கள். குடும்ப ஜெபத்துக்கு கூப்பிடுங்க. பாட்டியம்மா வாங்க, அப்பா அம்மா வாங்க, என்னை கூப்பிடுங்க. குட்டி பிள்ளைகள் கூட்டிகிட்டு வாங்க எல்லாரையும். சரி, இப்போ பாட்டு பாட போகிறோம். என்ன பாட்டு பாடலாம்? இந்த குட்டி தம்பி என்ன சொல்லார் கேட்பேன். என்ன பாட்டு பாடலாம்? ஆத்மமே என் முழு உள்ளமே. ஓகே, அவர் சொல்கிறார் ஆத்மமே என் முழு உள்ளமே பாடுவோன்னு சொல்கிறார். நீங்கள் ஓகேவா? சேர்ந்து பாடலாமா? தெரிஞ்ச பாட்டு தானே, எல்லோரும் சேர்ந்து கருத்தட்டி பாடலாம். இந்நாள் வரை அன்பு வைத்தாதரித்த உன் ஆண்டவரை
தொழுதே ஆத்துமமே ஆத்துமமே என் முழு உள்ளமே உன் ஆண்டவரை தொழுதேற்று நாள் வரை அன்புவை சாதரித்த உன் ஆண்டவரை தொழுதேற்று. நம்முடைய ஆத்மா ஆண்டவரை துதிக்கணும். ஆண்டவரை துதிக்கும் போது இருதயத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரை துதிக்கணும். அப்பதான் ஆண்டவருக்கு சந்தோஷம். சரியா? இன்னொரு பாட்டு பாடலாமா வேண்டாமா? நீங்க என்ன சொல்றீங்க? இன்னொரு பாட்டு பாடுவோமா? என்ன பாட்டு பாடலாம்? உன்னதமானவரின் பாடணுமா? இந்த குட்டி பாப்பா சொல்றாங்க, உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான். உங்களுக்கு தெரிஞ்ச பாட்டு தானே அது. எல்லாம் சேர்ந்து பாடலாமா? கரந்தட்டி பாடுவோம். உன்னதமானவரின் உயிர் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான். இது பரமசிலாக்கியமே. சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான். இது பரமசிலாக்கியமே. அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவான். அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். தேவனின் அடைக்கலமே உன் கோட்டையும் மரணும் அவர். அவர் சத்தியம் பரிசயம் கேடகமா என் நம்பிக்கையும் அவரே. அவர் சத்தியம் பரிசயம் கேடகமா என் நம்பிக்கையும் அவரே. அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். இரவின் பயங்கரத்திற்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் நான் பயப்படவே மாட்டேன். இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் நான் பயப்படவே மாட்டேன். அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். சிங்கத்தின் மேலும் நடந்து வலு சர்ப்பத்தையும் மிதிப்பார். அவர் நாமத்தை நீ முற்றும் நம்பினதால் உன்னை விடுவித்து காத்திடுவார். அவர் நாமத்தை நீ முற்றும் நம்பினதால் உன்னை விடுவித்து காத்திடுவார். அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். 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 ஆண்டவருடைய செட்டைக்குள்ள நம்ம அடைக்கலமா வந்துட்டா சிறகுகளாலே அவர் மூடுவாராம். அதாவது நமக்கு எந்த ஆபத்தும் வராதபடி அவருடைய செட்டைக்குள்ளே நம்மை மூடிக்கொள்வாராம். கோழி பார்த்துருக்கீங்களா? கோழி குஞ்சுகள் அடை காத்து குஞ்சுகளோடு இருக்கும்போது பார்த்துருக்கீங்களா? நான் பார்த்துருக்கேன். எங்கள் ஊரில் கிராமத்தில் எங்கள் வீட்டிலலாம் அந்த கோழி அடை காத்து 21 நாள் நினைக்கிறேன் அந்த முட்டை மேலே உட்காந்து அடை காத்து குஞ்சுகள் வரும்ல. சில சமயம் 15 குஞ்சுகள் கூட இருக்கும். அந்த கோழி பார்த்திங்கன்னா அந்த கூடவே குஞ்சுகளை கூட்டிகிட்டு போய் அந்த குஞ்சுகளுக்கு அப்படி ஆகாரெல்லாம் கிளறி கொடுக்கும். திடீர்னு பருந்து மேலே வரும், கொள்ளை பருந்துன்னு சொல்கிறது. அந்த பருந்து வந்துட்டால் குஞ்சுகளை அப்படியே தூக்கிட்டு போயிடும். ஆபத்து, அந்த குஞ்சுகளுக்கு பருந்து வந்த ஆபத்து. அப்போ அந்த தாய்க்கோழி என்ன பண்ணுன்னு தெரியுமா? அப்படியே பார்க்கும், அதுக்கு தெரிஞ்சிடும் மேலே கழுகு பறக்கிறதுக்கு அந்த பருந்து குஞ்சுகளுக்கு ஆபத்து அப்படின்னு சொல்லி. குஞ்சுகளை அங்கங்கே போய் தூரத்தில் அப்படியே மேய்ஞ்சிக்கிட்டே இருக்குமா.
திடீர்னு இந்த கோழி என்ன பண்ண வித்தியாசமாக ஒரு சத்தம் கொடுக்கும். அது சாதாரணமான சத்தம் வேறு, அந்த டைமில் கொடுக்குற சத்தம் வேறு. அந்த சத்தம் கொடுத்த உடனே ஆபத்து இருக்குன்னு குஞ்சுகளுக்கு தெரிஞ்சிடும். உடனே எல்லாம் தாய்கிட்ட ஓடி வருமா. இது எப்படி பாதுகாக்கிற? 15 குஞ்சு இருக்குதுல்ல, அந்த பருந்து வந்து எதாவது தூக்கிறோமே, அப்படியே செட்டையை விரித்து கொடுக்கும் பாருங்க, எல்லா குஞ்சுகளும் செட்டைக்குள்ளே போயிடுமா, அப்படியே மூடிடும். ஒரு குஞ்சு கூட வெளியே தெரியாது. அப்போ பருந்தால தூக்க முடியுமா? இல்லை, அந்த குஞ்சுகள் செட்டைக்குள்ளே பாதுகாப்பாக இருக்கும். அதே மாதிரி தான் ஆண்டவர் கூட நம்மை தம்முடைய செட்டைக்குள்ளே வைத்து பாதுகாக்கிறாராம். இந்த பருந்துன்ற மாதிரி பிசாசு இருக்கானே, அவன் பருந்து மாதிரி வருவான், நம்மளை வந்து கவ்வி கொண்டு போக, நமக்கு சேதம் உண்டாக்க, ஆபத்தை உண்டாக்க. அப்போ ஆண்டவர் வந்து தன்னுடைய செட்டையை விரித்து, என் செட்டைக்குள்ளே வந்துரு பிள்ளைகளா அப்படின்னு சொல்லி நம்மை மறைத்து வைத்து பாதுகாக்கிறவர். அதுதான் அந்த பாட்டு, அப்படியே செட்டையின் கீழே நம்மை வைத்து பாதுகாக்கிறார் என்று. இவ்வளோ அற்புதமான ஆண்டவர் நமக்கு இருக்கிறார்ல. அவர் வந்து இந்த வருஷத்துக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்தார்ல. அப்போ ஆண்டவர் வந்து என்ன வாக்கு கொடுத்த? முக்கியமாக, நான் உன்னை பாதுகாப்பேன். அதான் அதில் சொன்னப்பட்ட முக்கியமான காரியம். ஏன்னா இது கடைசி காலம், நிறைய தீங்குகள் பொல்லாங்குகள் நிறைந்த காலம். நம்ம பாதுகாக்கப்பட வேண்டியது அவசியம் இல்லை. அதனால ஆண்டவர் சொல்கிறாரு, நான் உன்னை பாதுகாப்பேன். இந்த மாதத்துக்கு 1 மாதம் கடந்து வந்துட்டோம், ஆண்டவர் பாதுகாத்து கொண்டு வந்துட்டார்ல. எத்தனையோ ஆபத்து, எத்தனையோ காரியம் நடந்தாலும் தேவன் நம்மை பாதுகாத்து கொண்டு வந்திருக்கிறார்ல. இப்போ ஒரு வாக்குத்தத்த வசனம் சொல்கிறாரு. எரேமியா 1:8 ஆண்டவர் சொல்றார், நீ பயப்பட வேண்டாம், உன்னை காக்கும்படிக்கு நான் உன்னுடனே இருக்கிறேன். என்னை காக்கும்படிக்கு இயேசு என்னுடனே இருக்கிறார். அப்படி சொன்னாலே ஒரு பெரிய சந்தோஷம் வந்துடும். சரி, ஆண்டவர் நம்மை பாதுகாக்க நம்ம கூட இருக்கன்னா என்ன பண்ணணும்? அவர் நம்ம எப்படி பாதுகாக்கிறார்? அதற்கு நாம் செய்ய வேண்டியது என்ன? பிள்ளைகள், பெரியவங்க எல்லாருமே அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு சத்தியம் இது. ஆண்டவர் வாக்கு கொடுத்துட்டாரு, நான் உன்னை பாதுகாப்பேன்னு சொல்லிட்டாரு. போக்கிலும் மரத்திலும் காப்பேன், உன் ஆத்மாவை காப்பேன், தீங்குக்கு விலைக்கு காப்பேன். அதனால் எதுவும் என்ன ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு விசுவாசிக்கிறோம். நல்லது அந்த விசுவாசம். ஆனால் ஆண்டவர் நம்ம கூட இருந்து இந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்ற வேண்டுமானால் நம்ம செய்ய வேண்டிய காரியமும் இருக்குது. அப்போ நம்ம செய்ய வேண்டியதை நம்ம செய்தால்தான் கர்த்தர் வாக்கு கொடுத்தபடி தன் காரியத்தை செய்ய முடியும். சரி, அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதலாவது ஆண்டவர் வாக்குத்தத்தத்தில் என்ன சொன்னார்? 121 சங்கீதம் எடுத்துக்கொள்ளுங்க. 121 சங்கீதம், பழைய ஏற்பாட்டில் 751 பக்கம் பாருங்கள். 7-8 வசனம். இதான வாக்குத்தத்தம் தந்தார். 7வது வசனம், கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார், அவர் உன் ஆத்மாவை காப்பார். கர்த்தர் உன் போக்கையும் உன் வரத்தையும் இது முதற்கொண்டு என்றென்றைக்கும் காப்பார். இதுதானே நம்ம ஆண்டவர் வாக்கு கொடுத்தார். உன் ஆத்மாவை காப்பேன், போக்குவரத்தில் உன்னை பாதுகாப்பேன், எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பேன்னு சொல்லியிருக்கிறார்ல. இன்றைக்கி ஒரு காரியத்தை யோசிங்க. முதலாவது, உன் ஆத்மாவை நான் பாதுகாப்பேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். நம்முடைய ஆத்மா இருக்குல்ல, கண்ணால் பார்க்க முடியாது. இந்த ஆத்மாவில் தான் ஆண்டவர் வந்து வாசம் பண்ணுகிறார். அதை இருதயம் என்றும் சொல்லுகிறோம். இயேசுவே என் இருதயத்தில் வந்து வாசம் பண்ணுங்கன்னு கூப்பிட்டுட்டா நம்முடைய உள்ளத்துக்குள்ளே ஆண்டவர் வாசம் பண்ணுகிறார். நம்முடைய ஆத்மாவில் ஒரு சந்தோஷம், ரட்சிப்பின் சந்தோஷம் உண்டாகும். அந்த ஆத்மா தான் தேவனோடு கூட ஐக்கியப்படுவதற்கு பரிசுத்த ஆவியினர் மூலமாக ஒரு இணைப்பு உண்டாகும். அதனால் ஆத்மாவில் ஒரு சந்தோஷம் உண்டாகும். இயேசுங்கிற பெயர் ஆத்ம நேசர், நம்ம ஆத்மாவை நேசிக்கிறவர். இந்த ஆத்மா அழியாதது. சரீரம் அழிஞ்சிரும், ஆவி தன்னை தந்த தேவனிடத்தில் போயிடும். இந்த ஆத்மா தான் அழியாதது. அப்போ இந்த ஆத்மாவை பாதுகாக்க வேண்டியது பெரிய பொறுப்பு. நம்ம ரட்சிக்கப்பட்டிருந்த மாத்திரம் போதாது, இந்த ஆத்மாவை காத்து கொள்வதில் நம்ம கவனம் செலுத்த வேண்டியது அவசியம். அப்போ இந்த ஆத்மாவை பாதுகாக்கணும்னா தேவன் வாக்கு கொடுக்கிறார், நான் உன் ஆத்மாவை பாதுகாப்பேன். ஆனால் நம்ம செய்ய வேண்டியது இருக்குல்ல. இப்போ வேத புஸ்தகத்தில் ஒரு வசனம் பாருங்கள். 2 தீமோத்தேயு 1:14 உன்னிடத்தில் ஒப்புவிக்கப்பட்ட அந்த நற்பொருளை நமக்குள்ளே வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியினாலே காத்துக்கொள். ஆண்டவர் வந்து இங்கே பவுல் தீமோத்தேயுக்கு இயேசுவால் ரட்சிக்கப்பட்ட, அபிஷேகம் பெற்ற, ஊழியத்துக்கு அர்ப்பணித்த மகனுக்கு சொல்லும்போது
ஆண்டவர்னை ரட்சித்துட்டாரு, ஆத்மாவில் ரட்சிப்பின் சந்தோஷம்லாம் இருக்குது. அப்போது நீ ஆண்டவரிடத்தில் உனக்கு ரட்சிப்பின் சந்தோஷத்தை கர்த்தர் கொடுத்துட்டார்ல, உன்னிடத்தில் ஒப்புவிக்கப்பட்ட அந்த நற்பொருள் ரட்சிப்பு என்கிற அனுபவம், ஆத்மா ரட்சிப்பு என்கிற அனுபவம், அந்த நற்பொருளை ஆண்டவர் தந்திருக்கிறார்ல, அந்த ரட்சிப்பின் சந்தோஷம், அதை நீ காத்து கொள்ளணும். ஆண்டவர் நான் காப்பேன்னு வாக்கு கொடுத்திருக்கிறார். ஆனால் நமக்கு ஒரு பங்கு இருக்கிறது. நீ உன்னை ஜாக்கிரதையாக காத்து கொண்டா நான் உனக்கு உதவி செய்து நான் உங்களை காத்து கொள்ளுவேன். அப்போ ஒரு ஆத்மா பாதுகாக்கப்பட நம்ம 2 பேருமே ஆண்டவரும் நாமும் இணைந்து செயல்பட்டாதான் பாதுகாக்க முடியும். அதில் கவனம் செலுத்தணும். அப்போ பரிசுத்த ஆவியினாலே காத்துக்கொள். ஆவியானவர் நம்மை காத்துக்கொள்ள உதவி செய்கிறார். சரி, இதில் நான் எப்படி காத்துக்கொள்றது? என் ஆத்மா ரட்சிப்பை, அந்த சந்தோஷத்தை இழந்துராதபடி எப்படி பாதுகாக்கிறது? நல்லா அறிந்து கொள்ளுங்க. சாத்தான் நம்மை தாக்குவதற்கு முதலாவது நம்முடைய ஆத்மாவை தான் குறி வைப்பான். ஆத்மாவிலே பாவ கரையை கொண்டு வந்துட்டா சமாதானம் பாதிக்கப்படும், நிம்மதி பாதிக்கப்படும், ரட்சிப்பின் சந்தோஷம் பாதிக்கப்பட்டு விடும், தேவனோடு ஐக்கியம் பாதிக்கப்பட்டுரும். அப்போ சாத்தான் அதை தான் எய்ம் பண்ணுவான். அப்போ நமக்கு ஆண்டவர் தந்திருக்கிற இந்த ஆத்மா ரட்சிப்பை காத்து கொள்வதில் கவனமாக இருக்கணும். பெற்றோர் உங்களுடைய பிள்ளைகள் ரட்சிக்கப்பட்டிருக்காங்களா அது குறித்து கவனம் செலுத்தணும். அந்த ரட்சிப்பை காத்து கொள்வதில் பிள்ளைகளுக்கு ஆலோசனை கொடுக்கணும். பிள்ளைகள் படிக்கணும், மார்க் எடுக்கணும், ஃபஸ்ட் எடுக்கணும், ரேங்க் எடுக்கணும், இதெல்லாம் அக்கறை கொள்கிறீங்கள, அது எல்லாத்தையும் விட அவனுடைய ஆத்மா ரட்சிப்பு தான் ரொம்ப முக்கியம். அதில் ரொம்ப நீங்கள் பெற்றோரும் கவனம் செலுத்தி அவங்க ஆத்மா ரட்சிப்பை காத்துக்கொள்ள உதவி செய்யணும். அதை எப்படி காத்துக்கொள்வது அப்படின்னு சொன்னால், பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்கிறவர். நம்முடைய ஆத்மாவை காத்துக்கொள்ள, பாவம் நிறைந்த உலகம், பிள்ளைகள் ஸ்கூலுக்கு போகிறாங்க, காலேஜுக்கு போகிறாங்க, வெளியில் போகிறாங்க, தப்பான ஃப்ரெண்ட்ஸுகள், நிறைய தவறான காரியங்கள், பாவத்துக்குள்ளாக்குற எத்தனையோ சோதனைகள், கண்ணிகள், இதெல்லாம் விலைக்கு எப்படிங்க பாதுகாப்பாக இருக்கிறது அப்படி சொன்னீங்கன்னா 2 காரியத்தில் கவனம் செலுத்தணும். என்ன செய்யணும் தெரியுமா? ஒன்று ஜெபம், இன்னொன்று வேத வசனத்தை வாசித்து தியானிப்பது. இந்த 2ம் சுலபம் தானே. ஆண்டவரோடு பேசுவது ஜெபம், ஆண்டவர் நம்மோடு பேசுவது வேத வசனத்தை கொண்டு. அவ்வளோதான். தினம் காலையில் எழுந்த உடனே ஒரு மணி நேரம் ஆண்டோடைய பாத்தில் உட்காந்து நல்லா துதித்து பாடுங்க. ஆண்டோடைய பிரசன்னத்தை உணருங்க. அதை நீங்கள் தவற விட்டு விடக்கூடாது. இதை மிஸ் பண்ணிங்கன்னா உங்கள் ஆத்மாவை ஆண்டவர் பாதுகாக்க உதவி செய்ய முடியாது. நம்ம செய்ய வேண்டியதை நம்ம செய்தால் ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார். அப்போ என்ன பண்ணணும்? முதலாவது ஜெபம் பண்ணணும். பரிசுத்த ஆவிக்குள்ளே நிரம்பி ஜெபிக்கணும். உங்களுக்காக, குடும்பத்துக்காக, உங்கள் தெருவில் உள்ளவங்க, சபையில் உள்ளவங்க, தேசத்துக்காக, மற்றவங்களுக்காக நீங்கள் ஜெபிக்க 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 ஆவியானவர் உங்களுக்குள்ளே இறங்க இறங்க உங்களுக்குள்ளே பரிசுத்தம் உண்டாகி கொண்டே இருக்கும். தேவனுடைய பாதுகாப்பு உங்களுடைய ஆத்மாவில் உண்டாக்கி கொண்டே இருக்கும். 2வது வேத வசனம். இந்த வசனம் நாம் பாவம் செய்யாதபடி நம்மை பாதுகாக்கிறது. நான் பாவம் செய்யாதபடி உம்முடைய வாக்கை, வசனத்தை என் உள்ளத்தில் வைத்து வைத்தேன் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறான். யோவான் 17:17 இயேசு சொல்லுகிறார், ஆண்டவரே, இவங்கெல்லாம் என்னுடைய சீஷர்கள், என்னை பின்பற்றுகிற என் பிள்ளைகள், உம்முடைய சத்தியத்தினாலே அவளை பரிசுத்தப்படுத்தும், உம்முடைய வசனமே சத்தியன்னு ஜெபம் பண்ணுகிறார். அப்போ இந்த வேத வசனம் நம்மை பரிசுத்தப்படுத்தும், நம்மை பாதுகாக்கும். அப்போ தினந்தோறும் காலையில் எழுந்த உடனே முதலாவது முழங்கால் படியிட்டு கருத்தாக ஜெபிக்கணும். வேத வசனத்தை தியானித்து ஜெபிக்கணும். அப்போ வசனத்தை தியானிக்க தியானிக்க ஒரு பாதுகாப்பு உங்களுடைய ஆத்மாவுக்கு உண்டாகும். பரிசுத்த ஆவிக்குள்ளே நிறைந்து ஜெபிக்க ஜெபிக்க ஒரு பாதுகாப்பு உண்டாயிருக்கும். அதிகாலையில் எழும்பி 1 மணி நேரம் ஜெபம் பண்ணிட்டீங்கன்னா அந்த நாள் முழுவதும் எத்தனை பாவ சோதனைகளை சாத்தான் கொண்டு வந்தாலும் உங்களை வீழ்த்த முடியாது, கரைப்படுத்த முடியாது. நீங்கள் பத்திரமா இருப்பீங்க. அப்போ ஆண்டவர் உங்களுக்கு துணை செய்ய நீங்களும் பிரயாசப்படும் போது அந்த ஆத்மா பாதுகாக்கப்படும். அதில் கவனம் செலுத்தணும். சரியா? இப்போ புரிந்ததா? அப்போ தினம் வெளியில் போகிறதுக்கு முன்னால் காலையில் எழும்பி வேத வாசித்து ஜெபிச்சாதான் நீங்கள் பாதுகாப்பாக இருக்க முடியும். சரியா? இப்போ நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். ஆண்டவரிடத்தில், ஆண்டவரே, என் ஆத்மா பாதுகாக்கப்படணும், அதுக்கு நான் தினம் வேத வாசிக்கணும், ஜெபிக்கணும், பரிசுத்த ஆவிக்குள்ளே நிறைந்திருக்கணும், எப்பவும் உங்கள் கூடவே இருக்கணும். நீங்கள் அதுக்கு எனக்கு உதவி செய்யுங்க.
என் ஆத்மாவை காத்து கொள்ளுங்க அப்படின்னு ஜெபம் பண்ணிட்டா ஆண்டவர் நம்மோடு கூட இருந்து பாதுகாப்பார். ஜெபிக்கலாமா? அப்படியே முழங்கால் படியிடுங்க. ஆண்டவருடைய பாதப்படியில் அப்படியே சமூகத்தில் முழங்கால் படியிட்டு கருத்தை ஜெபம் பண்ணுங்க. குடும்பத்தில் உள்ளவங்க பெரியவங்க முதல்ல, ஆண்டவரே எங்களுடைய குடும்பத்தில் இருக்கிற எல்லாருடைய ஆத்மாவும் பாதுகாக்கப்படணும். எங்கள் ஆத்மா ரட்சிப்பை நாங்கள் இழந்துடக்கூடாது. ஆத்மா ரட்சிப்பின் சந்தோஷத்தை இழந்துடக்கூடாது. சாத்தானுடைய தந்திரங்களினால எங்களுடைய இருதயம் கரைப்பட்டு விடக்கூடாது. பாவமும் எங்களை அடிமையாக்கி விடக்கூடாது. ஒவ்வொரு நாளும் எங்களுடைய ஆத்மாவை நீங்கள் தான் காத்து கொள்ளணும். அதுக்கு நான் தினந்தோறும் ஜெபிக்கணும், வசனத்தை தியானிக்கணும், பரிசுத்தாவிக்குள்ளே ஜெபிக்க எனக்கு கிருபை தாங்க. என் குழந்தைகளுக்கு கிருபை தாங்க. எங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாருக்கும் கிருபை தாங்க. எல்லாம் ஜெபம் பண்ணுங்க, கருத்தா ஜெபம் பண்ணுங்க. உங்கள் ஜெப நேரத்தை சாத்தான் திருட பார்ப்பான். அதனால நீங்கள் அதில் கவனமாக இருந்தால் தான் உங்களை காத்து கொள்ள முடியும். ஆண்டவர் உதவி செய்ய முடியும். ஆண்டவரை இனிமேல் நான் ஜெபிக்காமல் வெளியே போக மாட்டேன், வேதத்தை தியானிக்காமல் எதையும் செய்ய மாட்டேன், வேதத்தை தியானித்து ஜெபிக்க என்னை ஒப்பு கொடுக்கிறேன், எனக்கு உதவி செய்யுங்கன்னு கேளுங்க. ஆண்டவர் உங்களை காத்துக்கொள்ள உங்களோடு கூட இருக்கிறார். அதே மாதிரி உங்களுடைய தெருவில் உள்ளவங்க, உங்கள் சபையில் உள்ளவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. எல்லா ஆத்துமாக்களை ரட்சிக்கப்படணும். இந்த ரட்சிப்பின் சந்தோஷத்துக்குள்ளே வரணும். ஆண்டவரை எல்லாரையும் தொடுங்க. எங்கள் கிராமம், எங்கள் பட்டணம், எங்கள் தெருவில் உங்களுக்கு ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்படணும் அப்படின்னு ஜெபம் பண்ணுங்க. முதல்ல மற்றவங்களுக்காக ஜெபிங்க. அதன் பிறகு கடைசியில் உங்களுடைய தேவைகள், ஜெப குறிப்புகளை எழுதி வச்சிருக்கிறத அவங்க முன்னால் வைத்த குடும்பமாக ஜெபம் செய்யணும். எல்லாம் ஜெபிக்கிறீங்களா? ஜெபிக்கலாம். தகப்பனே, இந்த குடும்பத்தின் பிள்ளைகளோடு இணைந்த நான் ஜெபிக்கிறேன். நான் உன்னை பாதுகாக்க கூட இருக்கிறேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறீங்க. இந்த குடும்பம் உம்முடைய குடும்பம். இந்த பிள்ளைகளெல்லாம் உங்கள் பிள்ளைங்க. உங்கள் ரத்தத்தினால கழுவி அவங்களுடைய ஆத்மாவை ரட்சித்திருக்கிறீங்க. அந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தை இழந்து விடக்கூடாது. அந்த ஆத்மாவில் எப்பொழுதும் உம்மோடு கூட ஐக்கியமாக அவங்க இருக்கணும். அதற்கு அவருடைய ஆத்மாவை நான் காப்பேன் என்று சொல்லி இருக்கிறீங்களே, அந்த ஆத்மாவை பாதுகாத்து கொள்ள நான் ஜெபிக்கிறேன். உம்முடைய பிள்ளைகள் ஜெபிக்கிறாங்க. தினமும் வேதவாசிக்க ஜெபிக்க, ஆண்டவரோடு ஐக்கியமாக இருக்க அந்த பாதுகாப்பின் வேலியை அமைத்து காத்து கொள்ளுவீராக. அதே மாதிரி இந்த தெருவில் இருக்கிற எல்லா ஆத்மாக்களும் ரட்சிக்கப்படணும். எங்கள் கிராமத்தில், எங்கள் பட்டணத்தில் இருக்கிற எல்லா ஆத்மாக்களும் ரட்சிக்கப்பட்டு இந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ள நாங்கள் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்களுக்கு சொந்தக்காரங்க, பழகினவங்க, தெரிந்தவங்க, நண்பர்கள், கூட படிக்கிறவங்க, கூட வேலை பார்க்குறவங்க எல்லாரும் ரட்சிக்கப்படணும். அவங்களுடைய ஆத்மாவை ரட்சிக்கப்பட்டு அந்த சந்தோஷத்தை அவங்க பெற்றுக்கொள்ளணும். அவங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எல்லாரையும் சந்திங்க, எல்லாரையும் ரட்சிங்க. ஆவியானோர் அப்படி செய்கிறதற்காக ஸ்தோத்திரம். நான் தினமும் வேதம் வாசித்து ஜெபித்து உம்மோடு ஐக்கியமா இருக்க எனக்கு கிருபை தாங்க. என் ஆத்மாவை காத்துக்கொள்வேன்னு சொன்னீங்களே, நீங்க காத்துக்கொள்ளுங்க. ஆண்டவர் அப்படி செய்கிற அன்பிற்காக ஸ்தோத்திரம். ஒவ்வொரு குடும்பத்திலும் உடைய பாதுகாப்பு உண்டாயிருக்க உம்முடைய ஊழியக்காரனாகிய நான் ஜெபிக்கிறேன். ஒவ்வொரு ஆத்மாக்களையும் விலையேற பெற்றது சாத்தான் இந்த ஆத்மாக்களை தொடாதபடி கர்த்தர் இந்த ஆத்மாக்களை பாதுகாத்து கொள்ள உம்முடைய இரத்தத்தின் வல்லமை கொள்ள ஆவியானுடைய ஆளுகைக்குள்ள கொடுத்து ஜெபிக்கிறேன். இப்பொழுதும் தகப்பனை பரிசுத்த ஆவியினால் அவர்களை ஆட்கொள்ளுவீராக. ஆவியானுடைய வல்லமை அவர்களுக்குள் இறங்குவதாக. இப்பொழுதும் அவருடைய ஜெப விண்ணப்பங்களை உம்முடைய பாதத்தில் வைத்திருக்கிறாங்கப்பா. அவனுடைய கடன் பிரச்சனையை மாற்றுங்க. அவனுடைய பண தேவைகளை சந்திங்க. தடைப்பட்டிருக்கிற நன்மைகளை வாய்க்க பண்ணுங்க. இந்த மாதத்தில் இந்த காரியத்தெல்லாம் நிறைவேற்றி கொடுப்பீராக. படிக்கிற பிள்ளைகளுக்கு ஞானத்தை அருளி படிப்பில் வெற்றியை தாரும். வேலைக்காக ஜெபிக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல வேலை கொடுத்து ஆசீர்வதியும். பிஸ்னஸ் செய்கிற பிள்ளைகளுடைய பிஸ்னஸை ஆசீர்வதித்து பெருக பண்ணும். தடைப்பட்டிருக்கிற நன்மைகளை வாய்க்க பண்ணி அருளும். திருமண காரியத்தை வாய்க்க பண்ணி அருளும். கற்பத்தின் ஆசீர்வாதங்களை அருளி மகிழ பண்ணும். அவங்க ஜெபிக்க கேட்டுக்கொண்ட ஒவ்வொரு காரியத்திலும் அற்புதம் செய்யும். நீரப்படி ஆசீர்வதித்து விட்டு அன்பிற்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, ஆண்டவர் ஜெபத்தை கேட்டார். இப்போ இந்த குடும்ப ஜெபம் ஆரம்பித்த பிறகு உங்கள் வாழ்க்கையில் நிறைய ஆசீர்வாதம் தானே. குடும்பத்தில் ரட்சிக்கப்படாதவங்க ரட்சிக்கப்பட்டிருக்காங்க. வியாதி விலகி விட்டது, சாபங்கள் மாறிவிட்டது. இப்போ சமாதானம், வேலை ஆண்டவர் தந்திருக்கிறாரு. திருமண காரியத்தை வாய்க்க பண்ணினார். கற்பத்தின் ஆசீர்வாதம் தந்திருக்கிறார்.
நீங்கள் குடும்ப ஜெபம் பண்ண உங்களுடைய குடும்பத்தில் பாதுகாப்பு ஆசீர்வாதம் உண்டாயிருக்குதா இல்லையா? நிறைய பேருக்கு உண்டாயிருக்கிறது. உங்கள் அனுபவத்தை நீங்கள் மற்றவங்களுக்கு சொன்னால் இன்னும் நிறைய பேர் உற்சாகமாக குடும்ப ஜெபம் பண்ணுவாங்கல்ல. அப்போ நீங்கள் பெற்றுக்கொண்ட நன்மையை எங்களுக்கு தெரியப்படுத்துவீங்களா? அப்படின்னா ஒரு ஃபோன் நம்பர் தர்றேன், அந்த நம்பருக்கு நீங்கள் தெரியப்படுத்தணும். சரியா? நீங்கள் குடும்ப ஜெபம் பண்ண பிறகு உங்கள் குடும்பம் ரட்சிக்கப்பட்டிருக்குது, குடும்பத்தில் ஆசீர்வாதம் உண்டாயிருக்குது, இந்த நன்மை நடந்திருக்குது, கர்த்தர் இப்படிலாம் நடத்துகிறார், இந்த அனுபவத்தை நீங்கள் சொல்ல உங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு. நீங்கள் ஃபோனில் தெரியப்படுத்திட்டா உங்களோட பேசிட்டு எங்களுடைய டீம் இயேசுடிக்கிறார் வீடியோட்ட உங்கள் வீட்டுக்கே வந்து அதை ரெக்கார்ட் பண்ணிடுவாங்க. சரியா? அப்போ இதில் கலந்து கொண்டு நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கலாம், உங்களுடைய குடும்பத்தில் பாதுகாப்பு ஆசீர்வாதம் உண்டாயிருக்கலாம் சொல்ல தொடர்புக்கு அந்த ஃபோன் நம்பர் குறித்து கொள்ளுங்க. 04639353535 04639353333. அப்புறம் மெயிலில் காண்டாக்ட் பண்ணணுன்னா partner@jesusredeems.org. அவ்வளோதான். இந்த நம்பருக்கு பாருங்க, 04639353535. இன்னொரு நம்பர் 04639353333. மெயிலில் காண்டாக்ட் பண்ணணுன்னா partner@jesusredeems.org. இது மாதிரி குடும்ப ஜெபம் பண்ண பிறகு என் குடும்பத்தில் இந்த ஆசீர்வாதம் நாங்கள் அதை மற்றவங்களுக்கு சொல்ல விரும்புகிறோம், ஷேர் பண்ண விரும்புகிறோன்னு ஒரு மெசேஜ் போடுங்க, ஒரு ஃபோனில் சொல்லுங்கள். உடனே தொடர்பு கொண்டு எங்கள் டீமே வந்து அந்த ஆசீர்வாதத்தை ரெக்கார்ட் பண்ணிடுவாங்க. சரியா? இப்போ ஆண்டவருக்கு நன்றி சொல்லி முடிக்கலாமா? என் ஆத்மாவே கர்த்தரை சோஸ்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்தமுள்ள நாமத்தை சோஸ்தரி. என் ஆத்மாவே கர்த்தரை சோஸ்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன், ஆமேன். This program is sponsored by Brother Emal Singh and family, Kanyakumari. சங்கீதம் 115:11 படி, கர்த்தரே உங்களுக்கு துணையும் கேடகமுமாய் இருப்பாராக. This program is sponsored by Brother Jay Selvan and family, Tirunelveli. ஆதியாகமம் 40:13 படி, உங்கள் தலையை உயர்த்தி உங்களை மறுபடியும் உங்கள் நிலையிலே கர்த்தர் நிறுத்துவாராக. அன்பானவர்களே, நீங்களும் தொலைக்காட்சி ஊழிய பங்காளராகிட தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 994222466611. இமெயில் முகவரி partners@jesusredeems.org. நாலுமாவடி தேவனுடைய கூடாரத்தில் எழுப்புதல் முழு இரவு ஜெபம் பிப்ரவரி மாதம் 10ஆம் தேதி இரவு 9:30 மணி முதல் அதிகாலை 4 மணி வரை நடைபெறும். வேத செய்தியும் ஜெபமும் சகோதரர் ஞானேஷ் அவர்கள். தேசத்தின் எழுப்புதலுக்காக மன்றாடி ஜெபிக்க வாருங்கள். அன்புடன் அழைக்கும் சகோதரர் மோகன் சி லாசரஸ் அவர்கள். தொடர்புக்கு 0463393535. God bless you.